ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமும் குறிப்பா புல்குறி வகை தேர்வுகளில் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன்ல சார் நல்லா தான் நான் படித்தேன், ஆனால் என்னால் இத்தனை கேள்விகள்லாம் எடுக்க முடியுது அப்படிங்கக்கூடிய அவர்கள் ஒரு முறை நல்லா படித்த அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நான் டெய்லி படிக்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறேன், மார்க் டெஸ்ட்டும் எழுதுறேன், ஆனால் ஏன் என்னால் இந்த கட் ஆஃப்குள்ளே வர முடியலை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 1 தேர்வுக்கு நீங்கள் உங்களுடைய வாசிப்பினை எப்படி அணுகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் 2A மெயின்ஸ் கொஷின் பேப்பரில் அந்த மாதிரி வினாத்தாள்களையும் டைப் ஆஃப் கொஷின் எந்த வகையில் கேள்வி கேட்கறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக, அதே போல் இதுவரைக்கும் முகவுரை தொடர்பான கேட்ட கேள்விகள் ஒரு 38-39 கேள்விகளை தொகுத்து ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கு. சரியா? ஸோ டு பி ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணுறதுல பல வகை இருக்கு. சரியா? குறிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு there are 2 things. ஒன்று மைனூட் ரீடிங். சரியா? ஸோ அந்த மைனூட் ரீடிங் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபேக்டும் இன்க்ளூடட், கான்செப்டு, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட லிங்க் பண்ணுறது, இன்னொரு இந்த கொஷினுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது இருக்கு. பட் இப்போ நான் சொல்ற கேட்டகரியில் டெய்லி ப்ரிப்பேர் பண்றேன், டெஸ்ட் எழுதுறேன், ஆனாலும் கிராக் பண்ண முடியலைன்னா காரணம் என்னன்னா, ஃப்ராங்கா சொல்றதுக்கு நீங்க ஃபேக்டை மட்டும்தான் படிக்கிறீங்களே தவிர்த்து, மீன்ஸ் யூ ஆர் மெமரைசிங் ஒன்லி ஃபேக்ட். கொஷின் அப்டேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாசிப்பை நீங்க விரிவுபடுத்தலை அப்படிங்கிறது உதாரணம். இப்போ நான் சொல்ற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். சிலவர் கிராக் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 கிராக் பண்ணவங்களே எஸ்சிஆர்டி புக்கு படிக்காமலே கிராக் பண்ண கேண்டிடேட்டும் இருக்காங்க. எஸ்சிஆர்டி புக்கை முழுவதும் அட்டை டு அட்டை படிச்சு ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை படிச்சும் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 பேருக்கு இடையில எது வேறுபடுது அப்படின்னா, அந்த நுண்ணிய வாசிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது பண்ணுது. அப்போ இந்த வீடியோவில் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க ஸ்டாப் பண்ணணும், எவ்வளவு ஆழமா படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் நான் பார்க்க போறேன். சரியா? ஸோ ஹவு டு ரீட், வாட் டு ரீட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் டெய்லி ஸ்டடி பண்றதான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டைப் 1 கொஷின் அப்படிங்கிறது 28%. அதாவது என்னன்னா, நான் 50ன்னு தப்பா போட்டிருக்கேன், தப்பாக கொடுத்துருக்கு. பட் என்னன்னா, கிட்டத்தட்ட நீங்க ஒரு 50ல இருந்து 55% மட்டும்தான் டைரக்டான ஃபேக்ட். மிச்ச ஒரு 40% கேள்வி, 45% கேள்விகள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஃபேக்டும் இருக்கும், கான்செப்டும் இருக்கும், அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கும், அனலிட்டிக்கல் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கும். பட் யூ ஆர் குட் அட் த டைப் 1, அதாவது டைரக்ட் ஃபேக்ட் கொஷினா உங்களால இது பண்ண முடியுது. இந்த டைரக்ட் ஃபேக்ட் கொஷின்லே கூட இப்போ அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறுது. நான் ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்துச்சு. சரியா? இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல முதல் கேள்வியே ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அந்த முதல்வர்களை என்ன நீ கால வரிசைப்படுத்துக அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டிருந்தான். ஸோ அப்போ இந்த கேள்வியிலிருந்து நீங்க உண்மையிலே என்ன கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2A மெயின்ஸ் முடிச்ச உடனே சொல்றேன், சார் எனக்கு டைம் பத்தல, ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா 1920களில் மாண்டேக ஜெம்ஸ்ஃபோர்டுக்கு அப்புறம் முதலமைச்சரா பதவி ஏற்றது யாரு, நீதி கட்சியை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டா அவங்களால எழுத முடியும். அதுக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மிகவும் சொச்சம். இப்போ ஒரு 5 முதல்வர்களை கொடுக்கும்போது முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, எழுதி பார்ப்பீங்க. ஓகே, 21 இவர் வந்தாரு, பனகல் ராஜா வந்தாரு, முனுசாமி வந்தாரு, பொப்புலி அரசர் வந்தாரு, இப்படின்னு எழுதி பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் இவங்களை ஆர்டர் பண்ணுவீங்க. அப்போ நீங்க ஒரு கேள்விக்கு செலவழிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கூடுது. இதைத்தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போ வெறுமனே ஃபேக்டா இருந்தா கூட you have to process, interpret the fact. You have to அதே மாதிரி இந்த 2A மெயின்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அந்த கேள்வி தப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் 2 கேள்வி ஒன்று சொல்றேன். ஒன்று பாத்தீங்கன்னா
மெட்ராஸ் பிரசிடென்ட் இருக்கக்கூடிய கவர்னர்களை நீ காலவரிசைப்படுத்துன்னு சொன்னான். ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கூட்டமைப்புகள், திண்டுக்கல் கூட்டமைப்பு, திருநெல்வேலி கூட்டமைப்பு, இதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்றான். ஸோ இப்போ நார்மலா இந்த கேள்வி வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைகிறதோ, எப்படி எவால் ஒரு டைனமிக் ஒரு மாற்றம் அடைகிறதோ, அதற்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளவில்லை என்றால் வரக்கூடிய தேர்வுகளிலும் நீங்கள் சிக்கலையே சந்திப்பீங்க. நீங்க படிக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அதை எப்படி பண்றோம் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து என்ன, நம்மளால வந்து இந்த கிராக் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்காகத்தான் என்ன இதை சொல்றேன். இதுல 90% பீப்புள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைப் ஒன்ல இருக்கீங்க. அதாவது என்னன்னா, எனக்கு எல்லா ஃபேக்டும் தெரியும், சரியா? இந்த எல்லா ஃபேக்டும் தெரிஞ்சாலே நம்ம ஓப்பனா சொல்றேன், நம்மளுடைய இதுவே நீங்க வாசிக்கக்கூடிய விதமே வந்து என்னன்னா, யாராவது எங்கேயாவது ஒரு ஒன் வேர்டா கொடுக்குறாங்களா அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் நீங்க பண்றீங்க. இதுவும் உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணுதுன்னா, எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த கொஷின் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கொஷினே நீங்க வாசிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்லயே சொல்லுங்க, அப்பதான் தெரியும், சரியா? ஸோ நம்மளுடைய தவறுகளை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்து முன்னேற முடியுமே தவிர்த்து, இல்லை நான் சரி செய்யறது தான் சரி அப்படின்னு நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? இப்போ இந்த பல்வேறு வகையான கேள்விகளை பத்தி நான் சொல்றேன், சரியா? ஓகே. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், கிராக் பண்ணவங்களை பொறுத்த வரைக்கும் வாட் டு ஸ்டடி, எவ்வளவு ஆழமா படிக்கணும், சரியா? இந்த ஃபேக்ட்லே வந்து கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா ஆழமா போயிடுறாங்க. ரொம்ப டீப்பா போயிடுறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் பிராம்பிள் வச்சு சொல்றேன். ஸோ பிராம்பிள் வந்து செக்யூலருங்கிற ஒரு வார்த்தை எந்த மொழியில இருந்துன்னு கேட்டிருப்பான். இல்லைன்னா பொலிட்டியில எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் ஒரு வார்த்தை எந்த மொழியில இருந்து வந்ததுன்னு கேட்டிருப்பான், சரியா? ஒண்ணு வந்து கிரேக்கம் லத்தீனா இருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டுமே. இப்போ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எல்லா ஃபேக்டுக்கும் படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லாம நார்மலா நீங்க படிக்கக்கூடிய சோர்சஸ்ல இது கவர் ஆச்சுன்னா இதை படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டுமே என்ன ஸ்கூல் புக்ல இருக்கும். தட்ஸ் வை தே ஹேவ் ஆஸ்க்டு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா லிபர்ட்டி எந்த மொழியில இருந்து கேட்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், இப்படி எல்லாம் நீங்க போகும்போது இட் இஸ் நாட் அ ரைட் வே. அப்போ எந்த ஆழம் படிக்கணும் அப்படிங்கறத இது பண்ணணும். அப்போ இந்த இடத்துலதான் வந்து என்ன இந்த பழைய வினாத்தாள்கள் அப்படிங்கறது நமக்கு வந்து என்ன வழிகாட்டுகிறது, சரியா? அதுக்கப்புறம் வாட் டு ஸ்கிப், என்ன எவ்வளவு ஆழம் படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே எதை ஸ்கிப் பண்ணணும்னு தெரியும், சரியா? ஓகே. கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப் இருக்குங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட், சரியா? இப்போதைக்கு குரூப் 2A மெயின்ஸ்ல அதிகமான கேள்விகள் நேரடி கேள்விகள் இல்லை. நீங்க குரூப் 2 மட்டும் கிடையாது, இதே பிப்ரவரியில இன்னொரு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2A மெயின்ஸ்க்கு அப்புறம். அது வந்து பாத்தீங்கன்னா APP அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருங்கிற எக்ஸாமினேஷன். ஆல்மோஸ்ட் அதுவுமே இதே மாதிரி தான் இருந்தது. அதை விட மார்ச் 21, 22ல டிஓல வந்து ஒரு அப்ஜெக்டிவ் பேப்பர் உண்டு, எஜுகேஷன் பேப்பர்னு. அந்த பேப்பரும் இதே கேட்டகரி தான். அப்போ என்னன்னா they are giving a hint, we have to follow and update ourselves அப்படிங்கிறது தான் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். நமக்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்குது. அதனால வந்து என்ன, நம்ம புதுசா படிக்க போறது கிடையாது. நீங்க வந்து என்ன உங்களை அப்கிரேட் பண்ணிக்க போறீங்க. அதுக்கு யூ ஹேவ் டு பி ரெடி. நான் இந்த பல்வேறு கேள்விகளை ஒவ்வொருத்துக்கும் நான் சொல்றேன், சரியா? இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரே ஏரியாவா இருந்தா பிரச்சனை கிடையாது. which of the following facts about தாமஸ் மன்றோ ஆர் கரெக்ட்? டைரக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஒண்ணு கரெக்ட்னு கேட்டிருக்கானா, இன்னொன்னு என்ன கேட்பான்னா இன்கரெக்ட்னு கேட்பான், இல்லைன்னா என்ன ஃபால்ஸ்ன்னு கேட்பான், ட்ரூவான்னு கேட்பான். ஸோ அப்போ இந்த விஷயம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளால ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் கெஸ் பண்ண முடியும், சரியா? எக்ஸாக்டா என்னன்னா ரயத்வாரி அறிமுகப்படுத்தினது தாமஸ் மன்றோன்னு தெரியும். ஆனா நமக்கு அதுக்கு அடுத்துள்ளதெல்லாம் தெரியாது, கண்டிப்பா தெரியாது. திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றை வழங்கினார் இருக்கும், சரியா? ஆனா அவர் வழங்கியிருக்க மாட்டார், சரியா? ஏன்னா அந்த காலம் வந்து 1800களில் முன்னாடியே வந்து வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாசிப்பு நம்ம எலிமினேட் பண்றதுக்கு நீங்க டீப்பா படிச்சுப்பா. அப்ப எங்கெல்லாம் 2 இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்கா வராது, சரியா? அப்போ இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணும். பட் இதுக்குள்ள நான் அதுக்குள்ள போக விரும்பாம நான் வந்து எப்படி வந்து இந்த கேள்விகள், நான் ஒரிஜினல் கொஸ்டினுக்குள்ளே போயிடுறேன். ரெண்டாவது கேள்வி. இப்ப அது டைப்லேயே ஸ்டேட்மெண்ட்லேயே பல கேள்வி இருக்கு, அதுல லிமிட்டடா தான் இருக்கும்.
இப்ப இந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா the president has the power to dissolve the house of parliament. சரியா? the president has power to extend the duration of the house of the parliament. சரியா? இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. to be frank, this question itself wrong. ஏங்க ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கு அதிகாரம். பாராளுமன்றம் அப்படிங்கிறது என்ன? இட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ராஜ்யசபா இஸ் எப்பவுமே வந்து என்ன, கலைக்கப்பட முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? மக்களவை அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் வந்திருக்கணும். ஆனா என்ன, அதுக்கும் ரெண்டும் சரின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அப்போ தட் இஸ் அ ப்ராப்ளம். பட் அதுல நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, இந்த கேள்வியினுடைய வடிவத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்ப நார்மலா ஒரு கேள்விக்கு நீங்க வாசிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய டைமும் இந்த கேள்விக்கு வாசிச்சு இந்த எல்லாத்தையும் வந்து என்ன, கிராஸ் செக் பண்ணணும். அப்போ கண்டிப்பா நீங்க வாசிக்கக்கூடிய விஷயங்கள்ல இது பண்ணணும். இப்ப அடுத்த ஒரு டைப் ஆஃப் கேள்வி பாருங்க. நார்மலா எப்படியெல்லாம் இந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்குறான் ஆப்ஷன். ரோம லெட்டர்ல கொடுக்குறான், ஏபிசிடி கொடுக்குறான். அதே மாதிரி என்ன, இந்த இதுலையும் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நார்மலா 1 2ன்னு பாக்குறது வேற, ஏபிசிடின்னு சின்ன சின்ன இதெல்லாம் சின்ன கன்ஃபியூஷன் தான். புரியுதுங்களா? நீங்க கேட்கலாம், சார் முதல் கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம்னா, பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா நீங்க 1 2 3னே பழகிட்டு ஏபிசிடியை பழகாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வரும், ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, ஒரு டவுட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன, ஒரு கேள்வி தப்பா போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியா தான் இருக்கும், தப்பா போகலாம். அப்பனா நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து முதல்ல இந்த என்ன டைப்ல கொஸ்டின் கேட்கறான் அப்படிங்கிறத நீங்க முழுமையா அப்சர்வ் பண்ணணும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது எப்படி வாசிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது வரும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ இது மெஜாரிட்டியா எல்லாத்துலயுமே இருக்கு. சரியா? எல்லா எக்ஸாமினேஷன்லயும் இது இல்லாத கொஸ்டினே கிடையாது. 2020க்கு முன்னாடி சொன்னா ஷாக்கிங்கா இருக்கும். இந்த மாதிரி கேள்வி ஒரு 10 கேள்விக்கு மேல வந்துட்டாலே என்ன, everyone consider the question paper is tough. இன்னைக்கு இதெல்லாம் வந்து என்ன, நார்மலைஸ். இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அசர்டைன் ரீசனிங் அதிகமா வருதோ we are called tough question paper. அசர்டைன் ரீசனிங் கொஸ்டின் பேப்பர். சரியா? இந்த அசர்டைன் ரீசனிங் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது டிஸ்கிரிஷன் ஆஃப் த கொஸ்டின் செட்டர். சில இதுல நமக்கு வெளிப்படையா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இது சரி, இதுக்கு சரியான விளக்கம். ஆனா என்ன கொடுத்துருப்பாங்க, அவங்க ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய முடிவு தான் வந்து சரி. பட் இருந்தாலும் இந்த கேள்வி முக்கியத்துவம் பெறுது. பட் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுல வந்து என்னன்னா, தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்ப இந்த டைப் ஆஃப் கொஸ்டினே நீங்க பார்க்கணும். இப்ப அதுதான் அதிகமா வருது. ஃபேக்சுவல் டைரக்ட் கொஸ்டின். ஸோ 32 கேள்வி வருது. 32% கேள்வி வந்து என்ன, ஆல்மோஸ்ட் வந்து வருது. சரியா? ஸோ இந்த மாதிரி கேள்வி. இப்போ இதுலேயே வந்து என்னன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். திருக்குறள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி 2 இது கொடுப்பான். இல்ல பொலிட்டியில் ஏதாவது 2 ஆர்டிகிள பேஸ் பண்ணி அது வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். பட் இது டைரக்டான ஒரு ஃபேக்ட். இதெல்லாம் என்ன டக்குன்னு அடிச்சிருவீங்க. ஆனா இந்த மாதிரி கேள்வியில எங்க தெரியுமா தப்பு பண்ணுவீங்க, யூ வில் டூ இன் ஓவர் கான்ஃபிடென்ட். பார்க்கும்போது சரியா இருக்க மாதிரி தெரியும், இல்லையா? நம்ம மூணு வேலை செஞ்சு அது இருக்காது, பி இருக்காது, சிஏ போடுன்னு தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின், டைரக்டான ஃபேக்ட் கொஸ்டின்லாம். அடுத்து வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரியா? லூஷிங்டன், தாமஸ் மன்ரோ, ஹியூஜ் எலியாட், சார்ஜ் பார்லோ. இது எங்கேயாவது இருக்கா? தாமஸ் மன்ரோ வருவாரு. சரியா? சார்லஸ் பார்லோ வருவாரு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு லாஜிக்கலி கனெக்ட் டிஃபரெண்ட் பீரியட். இப்போ ரயத்வாரி எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜார்ஜ் பார்லோ எந்த இதுல ஈவெண்ட்ல இருந்தாருங்கிறத தெரிஞ்சிருக்கணும். லூஷிங்டன் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன்ல வருவார். நான் அப்போ இந்த பீரியடை நீங்க மைனூட்டா யூ ஹேவ் டு லாஜிக்கலி கனெக்ட். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு கொஸ்டின் ஆன்சரா படிக்கிறதுக்கு பதிலாக நீங்க இப்படித்தான் ஸ்டடி பண்ணணும். இப்படி ஸ்டடி பண்ணா மட்டும்தான் நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயத்த திரும்ப படிக்கும் போது உங்களால என்ன பண்ணிக்க முடியும், யூ கேன் ரீலேர்ன். அதே மாதிரி தான் வந்து என்ன லீகு அந்த இதை பத்தி கேட்டிருந்தான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் இன்கரெக்ட் ஃபேர் ஐடென்டிஃபிகேஷன். இது அப்போ நார்மலா வந்து என்னன்னா பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரின்னு தெரியும். ஆனா இது இங்கே நாளையும் பார்க்கணும், இங்கேயும் நாளையும் பார்க்கணும். அப்போ நீங்க செலவழிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இந்த 7 டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து என்ன ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா
இந்த கொஸ்டின் குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடையாது, குரூப் 1 கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கணும். 2021 எல்லாம் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டைப் இருக்கும், S1 கொடுத்துருப்பான், ஸ்டேட்மெண்ட் 1 மீன்ஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும். அப்போ இது போக காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின் இருக்கும். காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை கொடுத்து அதுல இருந்து என்ன ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்பான். அப்போ அதுக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய நேரம் சரியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்நிலை தேர்வோ முதன்மை தேர்வோ 3 மணி நேரத்துல யாரால அந்த சரியான நேரத்துக்குள்ள சிறப்பா செயல்பட முடியுதோ அவங்க தான் வெற்றி பெறுறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க வாசிக்கக்கூடிய முறையை மாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலான நேரம் கிடைக்கும். இப்ப நார்மலா என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வாசிக்கக்கூடிய திறன், அந்த ரீடிங் எபிலிட்டி இட் இஸ் டூ லோ. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு 150 கொஸ்டின்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து விடையளிச்சிடுறீங்க ரொம்ப அமைதியா இருந்து. அந்த கடைசி ஒரு 30 நிமிடம் இருக்கு இல்லையா, அந்த 30 நிமிடத்துல நீங்க ஒரு 30 கேள்வி 35 கேள்வி விடையளிக்கணும் போது என்னன்னா, யூ பிகம் an anxiety. உங்களை அறியாமலே வந்து என்ன ஒரு பதட்டம், பரபரப்பு வந்து உங்களுக்கு தெரிந்த கேள்விகளே நீங்க தவறு பண்றீங்க. யாரெல்லாம் நேரம் பத்தலன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய பிரச்சனை, குறிப்பா இந்த எக்ஸாம் ஹால்ல பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இதுதான். இஃப் யூ அட்ரஸ் திஸ் யூ வில் கிராக். சார் நான் ரொம்ப நாள் படிச்ச அந்த பேச்சே வேண்டாம், நீங்க கிராக் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுடைய வடிவத்தை நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ இன்னும் ஒரே ஒரு டாபிக் அடிப்படையா வச்சு எங்க ஃபேக்டா படிக்கணும், எங்க கான்செப்சுவலா படிக்கணும், எங்க அனலிட்டிக்கலா படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீடிங் மெத்தட். சரியா? நான் பிரையாம்பிள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எடுத்திருக்கேன். சரியா? ஸோ 42வது சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தம் அப்படின்னாலே வந்து என்ன, இட் இஸ் பியூர்லி ஃபேக்ட். இதுல என்ன கேட்கறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் நான் சொல்றது பிரையாம்பிளை வச்சு மட்டும்தான். சரியா? அதுக்கப்புறம் எந்த வார்த்தைகளை சேர்த்தது, சோசியலிஸ்டிக், செக்யூலர். அடுத்து இன்னொரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருப்பாங்க, இன்டெகிரிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த 3 வார்த்தையும். சரியா? The 42nd Constitutional Amendment Act added the 3 new words to the preamble of the Indian Constitution. Which among the following is the incorrect one? Socialist, secular, democratic and integrity. சரியா? இந்த இடத்துல மைன்யூட்டா நம்ம படிக்கலன்னா என்ன, ஆட்டோமேட்டிக்கா இதை சூஸ் பண்ணுவோம், நம்ம இன்டெகிரிட்டி தான் சூஸ் பண்ணுவோம். டெமோக்ராட்டிக்கை விட்டுருவோம். ஏன்னா சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது வரிசைக்கா இருக்கு. அப்போ இந்த மைன்யூட்டா வாசிக்கக்கூடியது வந்து by which amendment the word the social secular introduced in the preamble of the constitution. பாருங்க, செக்குலரிசம் எந்த வருஷம் வந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டது? The word secular state is added in the preamble of the constitution by which amendment? Which term was included in the preamble in the Indian constitution? என்ன கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல? சோசியலிசம், செக்குலரிசம், சோசியலிசம், சோசியலிஸ்டுங்கிற வார்த்தை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, the preamble was amended in 1976 to include the terms socialistic, secular and integrity. The amendment act related to the word socialist in the preamble of the constitution. 42nd. அப்ப இதெல்லாம் ஃபேக்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு கேள்வி பாருங்க, இந்த கேள்வி கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். Select the word that was inserted the 6th para. சின்ன பிள்ளைங்கிட்ட நேரடியாக கேட்டா ஒரு பதில சொல்லுவோம், மாத்தி கேட்டா கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரியான விஷயம் தான். இஃப் யூ ஆர் கிளியர் இன் யுவர் ரீடிங், சோசியல், செக்குலர், இன்டெகிரிட்டி. அப்போ இன்டெகிரிட்டி தான் வந்து என்ன 6வது பேராவில் சேர்க்கப்பட்டிருக்கணும். ஏன்னா சோசியல், செக்குலர் அப்படிங்கிறது முதல் வரியிலே வந்து வந்துருது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த வருஷம் அரசியலமைப்பினுடைய முகவரி திருத்தப்பட்டது, அதே தான் வந்திருக்கு பாருங்க. திரும்ப திரும்ப இதெல்லாம் the same repeated question. அதுக்கப்புறம் இதுவும் ஃபேக்சுவலா தான் படிக்கணும். Liberty and equality, fraternity are the slogans given importance in the preamble of our constitution. These were slogans of which revolution? French Revolution. The term secularism எங்க இருந்து எடுக்கப்பட்ட, அதே ரெண்டையும் கேட்டிருக்கோம். சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, the term secularism derived from dash language word. The term secularism derived from the dash word seculum அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் என்ன இது பெறப்பட்டிருக்கு. இங்க செக்யூலம்னு கொடுத்து அதை ஒரு மாதிரி கேட்கிறோம். The term republic was first coined in.
அப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த 3 தான் கேட்டிருக்கான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, செக்குலர் எங்க இருக்கு, சோசியலிஸ்ட்ங்கிறது எந்த மொழின்னு, அப்போ எங்க வாசிக்கணும் எங்க ஸ்டாப் பண்ணணுங்கிறத நீங்க முடிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து ஆர்டர், ஃபயர்ஸ் அண்ட் பாரோடு, பெறப்பட்ட அம்சங்கள். இதையும் நீங்க நான் பின்னாடி ஒரு டேபிள் காலம் காமிப்பேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி யாராவது மேற்கொள் தான் மனப்பாடம் பண்ணி தான் செய்யணும், அதுக்கு வேற வழியே கிடையாது. அப்போ எதை மனப்பாடம் பண்ணணும், எதை புரிஞ்சு படிக்கணுங்கிற ஒரு வேறுபாடு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் வினாக்களுடைய வடிவத்தையும் அதனுடைய போக்கு, த ட்ரெண்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர், இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ரொம்ப சின்ன உதாரணம்னா அந்த கவர்னர் கேள்வி தான், அது எங்கெங்கயோ சில அங்கங்க படிச்சது தான் என்ன ஒன்னா சேர்த்து ஒரு கேள்வியை கேட்கிறோம். அப்போ நீங்க என்னன்னா யூ ஹவ் டு கனெக்ட் த டாட்ஸ், தட்ஸ் த பாயிண்ட். நானி பால்கிவால், இது ஏதோ பொறுத்துகையில கேட்டிருப்போம். இப்ப இந்த இதுல வந்து என்னன்னா இந்த 22வது கேள்வியில ரெண்டுமே இருக்கு, பிளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் கான்செப்ட். சரியா? ஜவஹர்லால் நேரு கால் ஐடென்டி கார்டு அதெல்லாம் தேவையில்லை. இட் ரிவீல்ஸ் த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரியா? சொல்லுதா இல்லையா? இது நீங்க புரிஞ்சு படிச்ச சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது யாரு? பீப்புள், we the people ஆரம்பிக்குது இல்லையா? That is the matter. It reveals the nature of the Indian state. Yes, socialist, secular, democratic republic. சொல்லுதா? It reveals the objective of the Indian constitution. அப்போ இந்த இடத்துல இது ஒண்ணுதான் ஃபேக்ட், மீத 3மே வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க பிரியாம்பிள் எப்படி படிக்கிறீங்க, எதோட நிப்பாட்டிக்கிறீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டேட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன ஏற்றுக்கொண்ட டேட்டு, அதோட நமக்கு வந்து என்ன பிரியாம்பிள் முடிஞ்சது. மிஞ்சி போனா 42nd அமெண்ட்மெண்ட்ல உள்ள விஷயங்கள். ஆனா அந்த கேள்வியினுடைய தன்மையை பாருங்க. பொலிட்டிக்கல் ஹோரோஸ்கோப்னு யார் சொல்லியிருக்கா? The language and idea of the preamble of the constitution is influenced borrowed which of the following country? USA தான். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி ஆர் ஸ்லோகன்ஸ் கிவன் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? சரியா? the text of the preamble of Indian constitution resembles which of the following constitution? நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அமெரிக்கான்னு அடிப்பீங்க. ஏன்னா we the people ஆரம்பிக்கிறது நம்ம தான். அதுக்கப்புறம் டைப் 2, இதுலதான் நீங்க எல்லாரும் தப்பு பண்றீங்க. இந்த முதல்ல எப்படியாவது பண்ணிடுறீங்க. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. நீங்க பிரியாம்பிள் படிக்கும்போது எப்பவாவது அது தொடர்பான கேஸை நீங்க படிச்சிருக்கீங்களா? வெரி ரேர். படிக்கிறது அப்படிங்கிறது அந்த மேற்கோள்கள் அடிக்கடி கேட்டனால அந்த மேற்கோள்களை படிக்கிறோம், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடியது. அதை தாண்டி உண்மையிலேயே வந்து என்ன இது பார்த்தா இது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதியா, இல்ல இது வந்து ஜஸ்டிஃபையபிள் பண்ண முடியுமா அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து புரிய வரும். நீங்க பிரியாம்பிள படிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, முழுமையா படிக்கிறீங்களான்னா தட் இஸ் நாட். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. எந்த கேஸ்ல வந்து என்ன cannot be destroyed? சரியா? கேசவானந்த பாரதி கேஸ். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ். The Supreme Court declared that the preamble to the Constitution of India is not part of the Constitution. கிடையாது, இதுக்கு முன்னாடி உள்ளதுல தான் சொல்லும். இது என்ன? It is a part of the Constitution. Source of power and the source of limitation and prohibition. சரியா? இது அடுத்து preamble is an integral part of the Indian Constitution. இந்த 3மே ஏன்னா சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கறதுல தான் வருது. ஆனா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இன்டர்பிரட் பண்றதுக்காகத்தான் வந்து என்ன பயன்படுத்துவாங்க. சரியா? சவரின்டி, உண்மையிலே அதற்கான அர்த்தம் என்ன, சவரின்டினா என்ன, இந்த மாதிரி தனித்தனியா பார்த்திருக்கீங்களா? கிடையாது. இந்தியா வந்து என்ன இதை ஃபாலோ பண்ணுது? சோசியலிசம்னா என்ன? சோசியலிசம் எக்ஸாக்ட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம், ஜனநாயக சமத்துவம், அந்த மாதிரியான வார்த்தை. செக்குலரிசம், டெமோக்ரஸி. அப்போ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு படிக்கணும். Which of the most important reason to consider India as a secular state? The preamble and directive principle of state policy of the Constitution of India comprise the ideology of equalitarian, சமத்துவ சமூகத்தை உருவாக்க. In India, the ultimate sovereign power rests with உண்மையான இறையாண்மை யார்கிட்ட இருக்கு? மக்கள் கிட்ட. ஏன் இந்த இடத்துல லிங்க் பண்ணணும்? Because the constitution begin with we the people of India. இந்திய மக்களாகிய நாங்கள் தான் ஆரம்பிக்கும். அப்போ நீங்க வந்து உங்களுடைய வாசிப்பை
இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க சரியா. எசென்சியல் ஆட்ரிபியூட் ஆஃப் ஸ்டேட் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா என்ன வேணும், சவரின்டி தான் வேணும். நீங்க எப்போ சவரின்டிய டீப்பா படிச்சுக்கல கிடையாது. ஏன் சவரின்டி வேணும்? when we have sovereignty we can make anything. புரியுதா? இப்போ இன்னைக்கு வந்து ஈரானுக்குள்ள போய் அடிக்கும் போது எல்லாம் சொல்றான், அந்த இரான் நாட்டுல போய் நீங்க அடிக்கிற அந்த நாடு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காவே இருக்கட்டும், தட் டசன்ட் மேட்டர். அதுக்கு ஒரு இரான் இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கீழே வரும். அப்போ இந்த இடத்துல தான் புரிஞ்சு படிக்கிறது. இப்போ நீங்க உண்மையிலே புரிஞ்சு படிக்கல அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன, we go டெமோக்ரஸி, மக்களாட்சி தான் வேணும் நினைப்போம். பட் சவரின்டி இருந்தா மட்டும்தான் மக்களாட்சி அப்படிங்கிறது இருக்கும். புரியுதுங்களா? சவரின்டி இல்லைன்னா மக்களாட்சி இருக்காது. இன்னொன்னு, கான்ஸ்டியூஷன் கொடுத்தா கூட சவரின்டி தான் நீங்க சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? the fraternity in the preamble of the Indian constitution choose the correct answer. சரியா? இது வந்து பிராந்தியவாதத்துக்கு வழிவகுக்காது, கம்யூனலிசத்துக்கு என்ன வழிவகுக்கும், அதே மாதிரி சமத்துவத்துக்கு சாதியத்திற்கு வழிவகுக்காது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சு படிச்சாதான் அது பண்ணணும். The Indian constitution secular state mean state protect all religions equally. State shall not uphold any religion as a state religion. Secularism is the basic structure of the Indian constitution. State neglect all religions. நான் ஒரு கேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? நீங்க பிராம்பிள வந்து வெறும் டெக்ஸ்டையும் அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ படிச்சா அதை ஆன்சர் பண்ண முடியாது. 1994 எஸ்ஆர் பொம்மை ஆக்ட்ல தான் என்ன சொல்லுச்சு, இது செகுலரிசம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பேப்பர்ல வந்துச்சு, ஸ்டேட் நெக்லெக்ட் ஆல். அப்படி கிடையாது சரியா. அதுக்கப்புறம் ஆர்டர், சோசியலிஸ்ட் செகுலர் இதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவீங்க. பட் வந்து புரிஞ்சு படிச்சா தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா which of the following is true about the last line of preamble? Do you hereby adopt, enact? இதெல்லாம் enact பண்ணிக்கு வந்துடும். Give to the nation, give to ourselves, dedicate to the country, நாங்களே அழித்து கொண்டது. அப்போ இந்த வாசிப்பு அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும். அப்போ எப்போ நீங்க ஒரு டாபிக்கை ரீட் பண்ணாலும் எங்க ஃபேக்டை பார்க்கணும், எங்க கான்செப்டை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் நீங்க இந்த போறீங்கல்ல, இந்த சின்ன சின்ன பார்டர், சின்ன சின்ன விஷயங்கள், இதை உங்களால தவிர்க்க முடியும். அடுத்து அசர்டைன் ரீசனிங். The preface of the constitution is preamble. Yes. According to it, India sovereign, socialist, secular, democratic republic. Both ரெண்டுமே correct. We the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic. Okay. The preamble reveals the source of authority of the Indian constitution, the nature of Indian state. ஏன் இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க preamble சொல்லும் போதே வந்து என்ன, இதுலயே ஆப்ஷன் இருக்கு. சவரின் இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இப்ப இதுல ஒண்ணுல இருந்து வாட் இஸ் ரிபப்ளிக் மீன், வாட் இஸ் டெமோக்ராட்டிக் மீன், சோசியலிஸ்ட் செக்குலர் அப்படின்னு தனியா கூட கேட்கணும். அப்போ என்னன்னா பிரையாம்பிள் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் நீங்க பிரையாம்பிள் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த கோணத்துல படிச்சதெல்லாம் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆக்சுவல் கொஸ்டின், நான் டைப் பண்ண கொஸ்டின்ஸ் கிடையாது, ஆக்சுவல் கொஸ்டின்ஸ் ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி. The American Constitution was the first to begin with preamble. The preamble to the Indian Constitution resembles independence of the United States. Observe say Nani Palkiwala. Justice Hidayatullah called the identity of part of the Constitution. Republic includes all public offices being open to every citizen without any discrimination. சரியா? இந்த ஒரு விஷயம் இருக்கா? இப்போ இந்த லாஸ்ட் பேராகிராஃப் உங்களுக்கு உண்மையிலேயே லாஸ்ட் லைன் புரியணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, you know what is the true meaning of republic அப்படின்னா என்ன? நாட்டினுடைய அரசர் வந்து நாட்டினுடைய தலைவர் வந்து என்ன தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னால என்ன அர்த்தம்? ஆல் பப்ளிக் ஆபீசஸ், எல்லா பொது அலுவலகங்களும் யாருக்கு எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன், யூ ஹேவ் டு கனெக்ட் வித் ஆர்டிகிள் 14. மதமோ மொழியோ யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர் ஒரு குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு, ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவர் வந்து பிரதமர் பதவி வைத்திருக்காரு, குடியரசுத் தலைவர் பதவி வைத்து துணை குடியரசுத் தலைவர் மாநில முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ இதுதான் புரிஞ்சு படிக்கிறது. ஸோ வெறுமனே ஃபேக்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாம
தயவு செய்து ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுல இப்படிதான் எடுத்து சரியா. அப்போ இதெல்லாம் ஃபேக்டா படிக்கக்கூடியது. எவ்ரி ஸ்பெசிபிக் இயர், நேம், வேர்ட், நம்பர், ஆர்ஜின், எனிதிங், இதுல இருந்து என்னன்னாலும் கேட்கலாம். அடுத்து வேர்ட் ஒரிஜின்ஸ், செக்குலர் எங்க இருந்து கேட்டப்பட்டோம், ரிபப்ளிக்ங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து ஆர்டர், குவைட்ஸ் அண்ட் பாரோட், நம்ம எங்க இருந்து வாங்கியிருக்கோம். சரி, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடியது, புரிஞ்சு படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரையாம்பிள் வந்து உண்மையிலேயே அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதியா. பட் ஓல்டு பெர்பாரி கேஸ்ல வந்து நாட், கேசவானந்த பரிதியில் ஆமா, முகவரையை திருத்த முடியுமானா திருத்த முடியும். அதனாலதான் நம்ம 76ல ஒரு முறை திருத்தி இருக்கோம். என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்டானா கிடையாது. பிரையாம்பிள் நாட் ஜஸ்டிஃபை, கோர்ட் கேனாட் என்ஃபோர்ஸ். சரியா. சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா the preamble is a source of values, power comes from articles. பட் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வேற, சோர்ஸ் ஆஃப் பவர்ங்கிறது வேற. அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான வித்தியாசத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். டெமோக்ராட்டிக் ட்ராப் இருக்குல்ல, டெமோக்ராட்டிக் எப்ப ஆட் பண்ணாங்க, ஒரிஜினலா இருந்துச்சா? ஏன்னா நீங்க 73ல அரசியலமைப்புடைய முகவரியை பார்த்தீங்கன்னா என்ன, சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக்ங்கிறது, சாரி, சோசியலிஸ்டிக் செக்குலருங்கிறது இருக்காது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சால்னி ரிசால்ட் சவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மட்டும்தான் இருக்கும். சோசியலிஸ்டிக்கும் செக்குலரும் இருக்காது. 76க்கு அப்புறம் தான் ஆட் பண்ணப்பட்டது. அப்ப இங்க ட்ராப்லாம் வந்து உண்டு. சரியா. அப்ப ஸ்டேட் நெக்லெக்ட்ஸ் ஆல் ரிலிஜியன்ஸ் எக்ஸெப்ஷன் இந்தியன் செக்குலர் அப்படிங்கிறது என்ன, எதையும் இந்தியா வந்து புறக்கணிக்காது, ப்ரொடெக்ட் ஆல் ஈக்குவலி. வெஸ்டர்ன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வால் ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து உண்டு. இந்தியன் செக்குலரிசம் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ பாசிட்டிவ் செக்குலரிசம். வேர்ட் மீனிங் ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன, உண்மையிலே பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் ரீஜனலிசம் பிளஸ் கம்யூனலிசம் பிளஸ் காஸ்டிசம், ஆல் த்ரீ. காஸ்டிசம் மட்டும் கிடையாது. லாஸ்ட் லைன், டு கிவ் அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் நாட் டு த நேஷன். வி த பீப்புள், பீப்புள் தான் நாட் சிட்டிசன்ஸ். நல்லா தெரியுங்க, மக்கள், குடிமக்கள், வெறும் சிட்டிசன்ஸ் கிடையாது, பீப்புள். இந்த வார்த்தையை வந்து நீங்க இது அப்போ எங்கெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும், எங்கெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த இந்த இதுல கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி சொல்றது. இப்போ இதே இது வேற தலைப்புல, உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாடு சொசைட்டின்னு படிக்கிறீங்க, அதுல ஆர்ச்சியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் படிக்கிறீங்கன்னா தட் இஸ் யூனிக்யூ பாயிண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கான்செப்ட் அப்படின்னா என்ன, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பெரும்பாலான இதுல there is no religious traces. அப்படின்னா என்ன, மதம் சார்ந்த கண்டுபிடிப்பு பழைய இதுல கிடையாது. கீழடியா இருக்கட்டும், பொருணையா இருக்கட்டும், அப்போ இங்கெல்லாம் இது கான்செப்டா வரும். அதுக்கப்புறம் தமிழினா என்ன, பிராமி எழுத்துக்கள்லாம் வந்து என்ன, இதனுடைய கால வரிசை, போர்கள். அப்போ ஒவ்வொரு இதுக்கு இப்ப அரசியலமைப்புல என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆக்ட் எந்தெந்த கால வரிசையில ஏற்றலாம்னு கேட்கறான். அது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்கு. 10 வருஷம் 20 வருஷம் கேப்லாம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு டாபிக் ஏத்த மாதிரி நீங்க எங்க ஃபேக்டா படிக்கணும், எங்க கான்செப்டா படிக்கணும், இந்த ரெண்டும் கலந்த கம்பினேஷன் தான் வந்து என்னன்னா உங்களுக்கு வெற்றியை தருமையை தவிர்த்து வெறுமனே இந்த ஃபேக்டா ப்ரிப்பேர் பண்றத விடுங்க. இன்னொன்னு மை ஓப்பன் அட்வைஸ் என்னன்னா, நீங்க எந்த சேனலை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து என்ன, தே ஃபோக்கஸிங் ஒன்லி ஃபேக்ட். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு போலியான நம்பிக்கை அளிக்குது. நம்ம இதை படிச்சுட்டோம், ஒரு ஃபேக்ட் தெரிஞ்ச உடனே படிச்சுட்டோம் அப்படின்னு. அதை அவாய்ட் பண்ணுங்க. ஃபேக்ட் அலோன் would not help to crack the examination. இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, தொடர்ச்சியா எவால்வேட் ஆயிட்டு வருது. இட்ஸ் அ டைனமிக் ஒன். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா இது பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொலிட்டிக் வந்து ஒரு புக் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் தான் வந்து நம்ம லான்ச் பண்றோம். சரிங்களா. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏப்ரல் 14 போல லான்ச் ஆயிரும். அந்த புக் வாங்கக்கூடிய உங்களுக்கு இதே மாதிரி நான் பொலிட்டிக் உள்ளது மட்டும் நான் பிஒய்க்கு டீகோட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ எப்படி வந்து ஆக்சுவல் சிலபஸ் இருக்கு, எப்படி கேள்வி கேட்கிறா, நேச்சர் ஆஃப் த கொஸ்டின் என்ன, ஸோ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த புக் வாங்குறவங்களுக்கு இது வந்து என்ன, நம்ம ஒரு காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். ஸோ புக் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் புக். ஆல்மோஸ்ட் வந்து 1100 பக்கம். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸாமினேஷனுக்கு தேவையான கான்செப்டா இருக்கட்டும், ஃபேக்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு இதுல உண்டு. கண்டென்ட் பேஜ் மட்டும் காட்டுறேன். இதுதான் வந்து என்னன்னா
ஸோ இதுதான் கண்டென்ட் பேஜ். உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான விஷயத்துல இருந்து ரீசெண்டா மொத்தம் 81 சாப்டர், சரிங்களா? அரசியலமைப்பு பத்தின ஒரு அறிமுகம், அரசாங்கத்தினுடைய வடிவங்கள், இந்த மாதிரி வந்து மொத்தம் 84 சாப்டர், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் லான்ச் ஆகுது. இதை நான் அப்புறமா அப்டேட் பண்றேன், சரியா? இது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ.